பகுதியை சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்க. ஓம் விஸ்வாமித்திர மகரிஷியே நம்ம ஐயா. சஷ்டில இருந்து நிறைய காட்சிகள் தெரிஞ்சதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. சஷ்டி பூஜையில முன்னாடியே அப்பாவை பார்க்கணும் ஐயாவை பார்க்கணுங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஐயா. செல்லுல பார்த்தா சிவன் வந்து வெள்ளை கலர்ல சர்வமா தெரிஞ்சாங்க ஐயா. அது உங்களுக்கு பகிர்ந்தாங்க ஐயா. அது நீங்க வந்து தொண்டு செஞ்சிட்டு இருந்தீங்க, சிவனே வந்து தொண்டு செய்யறாங்களே நம்ம சித்த சபையில அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பார்த்தேங்க ஐயா. உள்ளுக்குள்ளார பார்க்கும்போது அது ஒரு ஆமாங்க ஐயா. ரெண்டாவதாக மறுநாளே எனக்கு ரொம்ப இருமலா இருந்ததுங்க ஐயா. இருமல்னா தூங்கவே முடியலைங்க. படுத்திருக்கிறேன், உட்கார்ந்து இப்படி பாக்குறையா பூஜை அறை மூடி இருக்கு. ஆனா அந்த பூஜை அறையில நீங்க நிக்கிறீங்க. அங்க வெளிச்சம்லாம் இல்லையா, நீங்க தான் தெரிஞ்சீங்க. இப்படி கண்ணை சிமிட்டிட்டு இப்படி பாக்குறேன், நீங்க ஜன்னல் ஓரத்துல தெரிஞ்சீங்க. அதாவது தூம்பில இருப்பாங்க துரும்பில இருப்பாங்கன்னு அன்னைக்கு உணர்ந்தங்கய்யா. செல்ல எடுத்து பாக்குறேன், மணி 3:30. பார்த்த பிறகு தாங்க எனக்கு தூக்கமே வந்தது. அதுக்கப்புறம் தூக்கமே இல்லாம தான் இருந்தேன். வெறும் இருமிக்கிட்டே இருந்தது. இன்னும் சொல்ல போனா லேடிஸுங்களுக்குலாம் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. யூரின் வந்துடும். இருமல் வந்ததுன்னா யூரின் வந்துடும். அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல. யூரின் வந்துருதே அப்படின்னு நினைச்சிட்டு எழுந்திரிச்சு உட்கார்ந்துருந்தேன். ஆனா ஐயா எனக்கு காய்ச்சி கொடுத்த பிறகுதான் எனக்கு தூக்கமே வந்தது. 6:15 என் வீட்டுக்காரர் எழுப்பி விட்ட பிறகுதான் எழுந்துச்சு. அது வரைக்கும் தூக்கம் இல்லாம தான் இருந்தேன். 3:15 6:15 வரைக்கும் நான் தூங்கினேன். நல்ல நிம்மதியான தூக்கங்க. இங்க வந்தோடனே நிறைய தரிசனங்க ஐயா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிவன் வந்து நிறைய காட்சிகள் கொடுத்தாங்கய்யா. சொல்ல என்னால முடியலங்கய்யா, நிறைய இருக்கு. அதாவது விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும் போது ஆஞ்சநேயரா தெரிஞ்சாங்கய்யா. இங்க வந்து சிவபெருமான் வந்து கண்ணு தெரிஞ்சாங்க. நீங்க தேன் அபிஷேகம் பண்றீங்க, பால் அபிஷேகமா இருந்தது. எல்லாத்தையுமே காமிச்சேன், கீர்த்தி எல்லாத்தையுமே காமிச்சேன். பால் அபிஷேகம் மாரி இருக்கு, தேன் அபிஷேகம் பண்றாங்க, ஆனா பால் அபிஷேகமே இருக்கு. பூஜை நடக்குதுங்க ஐயா. பூஜையில வந்து அந்த கண்ணு வந்து பச்சை கலர்ல தெரிஞ்சுதுங்க ஐயா. நந்தி பெருமான் நின்னாங்க. தப்புல நீங்க நின்னீங்க ஐயா. நீங்க எனக்கு சிவனா தெரிஞ்சீங்க. அந்த இது எடுக்கும் போது அந்த கையில கொண்டே எடுத்தா தண்ணி ஊத்தும்லங்க ஐயா, கங்கை தண்ணின்னு. எங்களுக்கு நிம்மதியை தந்தது நீங்க தாங்க. அந்த முடியை எடுக்கும் போது எனக்கு நிம்மதியை தந்துருக்கீங்க. நிம்மதியா இவ்வளவு தூரம் நான் நின்று பேசுறேன்னா அதுக்கு ஐயா தான் காரணம். எனக்கு காலப்ரேஷன் பண்ணணும்னு நாங்க போன வாட்டி, அது இல்லாம போன சிவன் ராத்திரிக்கு குணப்படுத்தி விட்டீங்கயா. நுரையீரல பிரச்சனை அப்படிங்கும் போது இந்த வாட்டி அதுவும் இல்லாம இருமலே இல்லாம வந்திருக்கிறேங்க. 2 கால பூஜையும் முடிச்சுட்டேன், இருமலே இல்லை. நான் வீட்டுல இருந்து சொல்லும் போதே சொல்லிட்டு தான் வந்தேன். இருமலா இருந்தேன்னா யூரின் வந்துடும், அங்கங்க முனிவரா உட்கார்ந்துருக்கிற மாரி தெரியுது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் மருந்து மாத்திரை எடுத்துட்டு வந்தேன். இன்னும் மருந்து மாத்திரை சாப்பிடல. எனக்கு அந்த பிரச்சனையும் கிளியர் பண்ணி விட்டீங்க. மிக்க நன்றி. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக. எதை வாழ்த்துவது, எதை தவிர்ப்பது, அனைத்தும் சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புத பிரபஞ்ச மகா சபையினுடைய வாழும் குருவான உன் ஆசானின் லீலைகள் என்று அகத்தியன் லீலைகள் அகிலம் அறியும். அகத்தியனால் லீலைகள் புரிந்தவனை யுகம் அறிந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம். அறிந்த காலங்கள், இவனை அறிந்த காலங்களில் உரைத்தவாறு ஒரு காலத்தில் அகத்தியனை முன்வைத்து வினா தொடுத்த சீடரே, அற்புதமான தலைநிலை கிளைச்சபையில் முதல் சச்சங்க பெருவிழாதனில் வந்து நிற்கின்ற வேலைதனில்
உடல் சரீரமதிலே இருந்த அத்துணை நிலைகளையும் படிப்படியாக வேறறுத்தது அகத்தியனா சிவமகா வாழை சித்தனா? அல்ல அல்ல என்று அகத்தியன் உரைக்கிறார். அகத்தியனும் குணப்படுத்தவில்லை, சிவமகா வாழை சித்தனும் குணப்படுத்தவில்லை. எது குணப்படுத்தியது? சரணாகதி என்ற அற்புத நிலை, சரணாகதி என்ற அற்புத நிலை உனக்குள் இருந்து உன் இல்ல நிலைக்குள் இருந்து அத்துணை இல் சபையாக மாற்றி அத்துணை உறுப்பினர்களும் இவனிடம் சரணடைகின்ற பொழுது பிரபஞ்சம், இவனுக்குள் இருக்கும் பிரபஞ்சம் உங்களிடம் தஞ்சமடைந்து இருக்கின்றது என்று பிரபஞ்சம் தஞ்சமடைகின்ற பொழுது எவன் உள்ளுக்குள் வருவான்? இவன் உள்ளுக்குள் வருவான், இவனை தொடர்ந்து இவன் வருவான், இவனை தொடர்ந்து அவன் வருவான் என்று கூறுகின்றோம். உள் வருவதற்கு, இவன் உள்ளுக்குள் அமர்வதற்கு தலம் வேண்டும், தடம் வேண்டும். எவ்வாறு அகத்தியனுக்கு ஒரு தடம் கொடுத்தானோ அதுபோல் இவன் அமர்வதற்கு ஒரு தடம், தலம் வேண்டும், ஒரு வெற்றிடம் வேண்டும். வெற்றிடத்தை கொடுத்தாய், கொற்றவன் வந்து அமர்ந்தான் என்று வாழ்த்திருக்கிறோம். அத்தகைய கொற்றவன் அமர்ந்த இல் சபையில் இனி வெற்றிடம் இல்லை, முழுவதும் சிவமகா வாழை சித்தன் நிறைந்திருக்கின்றான் என்று ஆசி. இணைந்து நில்லடா சீடனே. அற்புதமாக சரணாகதி என்னும் நிலை அகத்தியன் உரைக்கின்றோம். சரண் என்றால் என்ன? அவ்வப்பொழுது பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகளில் ஒன்றாக கலந்துவிட்டு சென்றுவிட்டு சித்தனோடு இருந்துவிட்டு வந்துவிட்டோம், அத்துணை அனுக்கிரகங்களும் பெற்றுவிடலாம் என்று இகலோகத்திலே கலந்திருந்த பொழுது முழுவதும் முழுநிலையாக சதா ஒரு நொடி பொழுது கூட இடைவிடாது அகத்திய நாமத்தையும் சிவமகா வாழைசித்த நாமத்தையும் பிரபஞ்ச மகாசபையையும் நினைந்து வருகின்ற நிலை இருக்கின்றதே, அதுதான் சரணாகதி என்று கூறுகின்றோம். அத்தகைய சரணாகதி நிலை தன் விதியே உன்னிடம் கதி என்று இவனிடம் ஒப்படைத்து விட்ட பிறகு இவன்தான் வழிநடத்துகின்றான் இல்லத்தை என்று அகத்தியன் வழி. இவன் வழி நடத்துவதற்குரிய இடம் எவர் கொடுத்தது? உங்கள் சரணாகதி நிலை கொடுத்தது என்று கூறுகின்றோம். உரைக்கின்றான், எங்களிடம் ஒன்றுமில்லை, சபையிடம் ஒன்றுமில்லை, உங்களிடம்தான் உள்ளது. என்ன உள்ளது? உங்களிடம்தான் உயிர் உள்ளது, உயிருக்குள் சிவம் உள்ளது என்று கூறுகின்றான். அச்சிவத்தை தட்டி எழுப்புகின்ற அற்புதமான பணியைத்தான் இப்பட்டறையில் இருந்து சித்தனும் அகத்தியனும் தேவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். ஒன்றும் இல்லா இடத்தில் அனைத்தும் வந்து அமர்ந்திருக்கும், அனைத்தும் இருக்கின்ற இடத்தில் ஒன்று கூட இருக்காது என்று கூறுகின்றோம். அனைத்தும் என்பது காமக்ரோத லோக மதமாச்சரியம், ஒன்றுமில்லா நிலை என்பது வெற்றிடம் நான் என்னும் அகன்று உள்ளுக்குள் சரணாகதி இருக்கின்ற பொழுது சித்தன் வந்து அமர்கின்றான், உங்கள் வாழும் குரு வந்து அமர்கின்றான் என்று வாழ்த்துகின்றோம். அவன் அமர்ந்தபில் கலியுகத்திற்கு இடமில்லை, அத்துணையும் தர்மயுகமாக மாற்றம் பெறுகின்ற பொழுது சிறு சிறு இடர் இன்னல்களை கூட இவனுடைய ஆற்றல் என்பது உள்ளுக்குள் இருந்து சரணடைகின்ற பொழுது நீர் ஜெயிச்சு வைக்கப்படுகின்ற அத்துணை ஆற்றலும் படிப்படியாக மெதுவாக அது பணி செய்ய துவங்குகின்றது என்று கூறுகின்றோம். உன் சரணாகதிக்கு ஏற்றவாறு இவன் ஆற்றல் பணி செய்கின்றது. சரணாகதி உயர்கின்ற பொழுது இவன் ஆற்றல் உயர்கின்றது, சரணாகதி குறைகின்ற பொழுது இவன் ஆற்றல் குறைகின்றது. இவனிடம் அல்ல, உன்னிடம் குறைகின்றது என்று கூறுகின்றோம். இதுதான் இச்சபையினுடைய அற்புதமான சரணாகதி சாராம்ச தத்துவம் என்று கூறுகின்றோம். கதிமோட்ச நிலை வழங்குபவன், இறந்த ஆன்மாக்களுக்கே கதிமோட்ச நிலை வழங்குபவன், இவனை சுற்றி வரும் ஆன்மாக்களை சும்மாவா விட்டுவிடப் போகிறான்? வாழ்த்தி வருகின்றான். ஒவ்வொரு கணமும் சீடர்களை பற்றி மட்டுமே நினைந்து வருகின்ற ஒரு குரு பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் இருப்பானே ஆயின் அவன் சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புதமான சீடர்கள். ஒரு சீடன் கூட சோலை போய்விடக் கூடாது. பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் அமர்ந்திருக்கின்ற ஒரு சீடன் கூட சோலை போய்விடக் கூடாது. இகலோகத்தில் வாழ்ந்த பொழுதும் அவனுக்குள் இருக்கின்ற சரணாகதி உயர வேண்டும், இறை அவனுக்குள் இருப்பதை அவன் உணர வேண்டும் என்று இவன் ஒவ்வொரு நொடி பொழுதும் சீடர்களை பற்றி மட்டுமே இவனுடைய கவலை இருக்கும் என்று கூறுகின்றோம். புறப்பட்டு வருகின்ற சீடர்கள் வந்து சேர்ந்து விட்டார்களா, சென்று விடுகின்ற சீடர்கள் சென்று இல்லத்தில் சேர்ந்து விட்டார்களா என்று அவர்களிடம் சென்ற பொழுதும் வந்த பொழுதும் விசாரித்து சீடர்களுடைய அற்புதமான அந்த இகலோக வாழ்வில் தன் அக்கறையை செலுத்துபவன் தான் தன் இகலோக வாழ்வுதனை துறந்த உங்கள் வாழும் குரு என்று
சபை ஒரு சீடன் கூறினான், வந்தவுடன் கூறினான், கோமாதா பூஜை கண்டு அமர்ந்தவுடன் கூறினான், என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? இவர் இத்துணை நிலைகளையும் உலகிற்கு தாரை வார்க்க வேண்டும், இத்துணை ஏற்பாடுகளையும் செய்து சிவமகாராத்திரி பெருவிழா இத்தகைய கிராமத்தில் நடத்த வேண்டும் என்று இவருக்கு என்ன வந்தது என்று என்னிடம் வினவினார். எதற்காக தான் பெற்ற அத்தகைய இன்பம் வையகம் முழுவதும் பெற வேண்டும், அகத்தியத்தை உணர வேண்டும், அகத்தியத்தால் இத்தகைய களி மாற வேண்டும் என்கின்ற அற்புத நிலையோடு வளம் வருகின்ற சித்தனை கலியுக மாற்ற நிகழ்வு படை வீரனாக அகத்தியன் முன்னிறுத்தி பின்னிலிருந்து தேரினை செலுத்தி வருகின்றோம் என்று கூறுகிறோம். அத்தகைய தேரில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் பிரபஞ்சத்தின் சொரூபமாக அமர்ந்திருக்கையில் அகத்தியன் சேவகனாக சபையில் சேவகம் செய்து வருகின்றோம் என்று கூறுகின்றோம். உரைத்தாயே சிவம் தொண்டாற்றுகின்றான். அத்தகைய காட்சியினுடைய அற்புதம், அபூர்வம், அதிசயம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? தொண்டு செய்தால் உன்னை பிரபஞ்சம் வாழ்த்தும் என்று கூறுகின்றோம். சிவமே வந்து தொண்டாற்றுகின்ற சபை, அகத்தியன் வந்து பணிபுரிகின்ற சபை, பாம்பாட்டி வந்து பணிபுரிகின்ற சபை, அருணகிரிநாதன் அருட்காவல் பணிபுரிகின்ற சபை, அத்துணை சித்தர்களும் தேவர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வரிசையாக வந்து இங்கு பணிபுரிகின்றார்கள். ஏன்? சிவமகா வாழை சித்தனே பிரபஞ்சத்திற்காக பணிபுரிகின்ற அற்புத சபையில் தொண்டுதான் முதல் தாரக மந்திரம் என்று கூறுகின்றோம். தொண்டு செய், இத்தகைய தொண்டு செய். உன் உரைத்தான், பொருள் வழங்க வேண்டாம், உன்னிடம் இருக்கும் எதையும் வழங்க வேண்டாம். சிவசபை பற்றி ஒரு இருவரிடம் சிவசபை பற்றி நீர் உரைத்தால் போதும், அவ்விருவர் சபை நோக்கி வராவிட்டாலும் வந்தால் அப்புண்ணியம் உன்னிடம் தக்க வைக்கப்படுகின்றது என்று கூறினார். இதுதான் தொண்டென்று உரைக்கின்றோம். அகத்தியன் அற்புதமான ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையில் இருந்து சீடர்களாக வெளிச்செல்வோர்கள் சித்தர்களாகத்தான் பிரபஞ்சத்தில் வளம் வர வேண்டும் என்கின்ற அற்புதமான நிலைதனை தன்னுடைய தாரக மந்திரமாக ஏற்று நிற்கின்ற சித்தன் தாங்கிய ஆதியிலை சூட்சம நூலை தாங்கி நிற்கின்ற சீடர்களோடு இனி தாங்க இருக்கின்ற சீடர்களோடு வளம் வருகின்ற சித்தனை வாழ்த்தி அமர்கின்றோம். ஜெகதீசாய நமோ நமக. பேராற்றலை போற்றி பெரும் கருணை வடிவமே போற்றி. வேற யாரு?